காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக தான் தெரிகிறது. இதெல்லாம் வந்து தேச துரோக குற்றங்க, அதாவது தேச துரோகிகள் தான் இதை பண்ணியிருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் தான் இந்த பண்ணிக்கிறதெல்லாம் பெரிய வார்த்தைகள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கும்பல்னாலதான் வந்து பாஜக வந்து மறுபடியும் தேர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது. எங்க குஜராத்தில் இருந்தது, குஜராத்ல வந்து 5வது முறையாக வந்து அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காங்கிரஸ் தான காரணமா இருக்கிறது. ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் கிடையாது. ராகுல் காந்தி நடுவில் வந்து பிரேக் போயிடுவாரு. அப்ப இந்த காங்கிரஸை நம்பியோ ராகுல் காந்தியினுடைய தலைமையை நம்பியோ நிச்சயமாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுல ஒரு மாற்றம் வராது என்பதுதான். காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்ப காங்கிரஸை தாண்டி அடுத்த ஒரு கட்சி வர வேண்டி இருக்கிறது, இல்லையா ஒரு கூட்டணி வர வேண்டி இருக்கிறது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு RK ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொரு மாநில தேர்தல்கள் வரும்போது காங்கிரஸ் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் குற்றச்சாட்டு, பேரசைட்டா இருக்காங்கிற ஒரு தொடர் குற்றச்சாட்டு. இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வேணும் அப்படின்னு சொல்லி சமாஜ்வாதிட்ட பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற தொடர் செய்தி வந்துட்டு இருக்கு. தேசிய அரசியல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்பதனால் இதனுடைய பின்னணி என்ன, அங்க என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? இல்ல, உத்தரப்பிரதேசை பொறுத்தவரை இப்ப வந்து பிஜேபி ஒரு போல் பொசிஷன்ல இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. அதுல வந்து பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஜேபிக்குள்ளார நடக்கின்ற ஒரு அரசியல் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராம் மந்திரனுடைய இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து நடக்கின்ற ஊழல். தொடர்ந்து இது சாதாரண ஊழல்லாம் கிடையாது. எவ்வளவோ ஊழல்களை நம்ம கேட்டிருக்கோம். E20 பெட்ரோல்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவு ஊழல் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து அதையெல்லாம் தாண்டின ஊழல். அதாவது பண்டாரத்துல, அதாவது இது நம்ம உண்டியல்ல கையை போட்டு வாடுறானுங்க. பிஜேபி காரங்க வந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்க இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. இதுல இருக்கிற அயோக்கியர்கள் எல்லாமே வந்து ஒரே கட்சியை சார்ந்த நபர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது எப்படி வெளியே வந்துச்சுன்ற பாத்தீங்கன்னா, வேற ஒரு வழியும் கிடையாதுங்க. ஒன்னும் RSS காரன் பிளான் பண்ணிருக்கணும், இல்லைன்னா பிஜேபி காரன் பிளான் பண்ணிருக்கணும். வேற வழியே கிடையாது. இந்த மேட்டர் வந்து வெளியே வராது. அப்ப இது யாருனால வந்தது, எதனால வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை மோடிக்கும் யோகிக்கும் இடையில் வந்து, அதாவது அஜய் பிஸ்ட் என்ற யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு முதலமைச்சர், மோடி பிரதமர், இவர்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரினுடைய வெளிப்பாடாகத்தான் அயோத்தியா கோயில்ல நடத்த இந்த அயோக்கியத்தனத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்னை பொறுத்தவரை வந்து அது யோகியினுடைய வேலையோ மோடியினுடைய வேலையோ என்று நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட யார் வந்து அங்கே முதன்மையான ஒரு நபராக இருக்கான்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருந்தால் கூட, அயோத்தி ஆனால் கூட, அதுல முழுக்க பங்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி தான். ஒரு இடத்துல கூட அஜய் பிஸ்ட வந்து கிட்ட சேர்க்கவே இல்லை. நீங்க பார்க்கணும், அதனுடைய ஃபர்ஸ்ட் இனாகரேஷன் 2024 தேர்தலுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகள். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மோடி மட்டும்தான் நிப்பாரே தவிர, யோகிக்கு வந்து அங்க ரோலே கிடையாது. இருப்பாரு, சைட்ல இருப்பாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா, படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, யார் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க, யாரு வந்து உள்ள வர்றாங்க, யாரு வந்து அந்த ஒரு பிலிம் ஷாட்ல வர்ற மாதிரி ஒரு ரெட் கார்பெட்ல வந்து நடந்து வர்றாங்க பாத்தீங்கன்னா, முழுக்க வந்து மோடி மட்டும்தான் நின்னார். அப்போ முழுக்க இது என்னுடைய விஷயம், நான் தான் இதை செய்தேன் என்று அங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி. அப்ப அந்த மோடியினுடைய கண்ட்ரோல் இருக்கிற நிபேந்திர மிஸ்ரா என்ற நபரை தான் அதுக்கு வந்து சார்ஜா போடுறாங்க. அதுல இருந்து பாக்கி இருக்கின்ற அனைத்து நபர்களும் வந்து மோடியினுடைய சாய்ஸ். இந்த மோடியினுடைய சாய்ஸை வந்து ஏறத்தாழ பாத்தீங்களாப்பா, இவங்க எல்லாமே ஊழல்வாதிகள் என்று நிரூபிக்கும் விதத்துல தான் இன்னைக்கு வந்து இந்த கை போட்டு வாடுற விஷயம் வந்து வெளியே வந்திருக்கிறது. அதுல வந்து சில சிறிய நபர்கள் மட்டும்தான் இப்போ வந்து சிக்கி இருக்கிறார்கள். சிறிய நபர்களை மட்டும்தான் அதுல வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றும் நாம் மிக தெளிவாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல வந்து அமைச்சர்கள் வந்து மோடியினுடைய அமைச்சர்களும் அதே மாதிரி RSS காரர்களும் எல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து தேச துரோக குற்றங்க, அதாவது தேச துரோகிகள் தான் இதை பண்ணியிருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் தான் இந்த பண்ணிக்கிறதெல்லாம் பெரிய வார்த்தைகள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆனா இது மக்கள் நம்பருக்கு தயாராக இல்லை. அவர்கள் முழுக்க அங்க இருக்கின்ற அத்தனை நபர்கள் வந்து அங்கிருந்து லேண்ட் வாங்குறதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, அங்க இருக்கின்ற அதிகாரிகளும், அங்க இருந்த
RSS காரர்களும் பிஜேபி காரர்களும் முழுக்க முழுக்க செய்த அயோக்கியத்தனத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து இங்க வந்து நிற்கிறதுன்னு அனைவருக்கும் தெரியும். அப்ப இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் இந்த தேர்தலை நாம் வந்து அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ராம் மந்திர் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய சாஃபல்யமாக கண்ட ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு அது ஒரு ஊழலினுடைய ஒரு அடையாளமாக மாறி நிற்கின்ற ஒரு சூழல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யோகியினுடைய கேம்ப் என்ன சித்தரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது மோதினாலதான் இப்படி நடக்குது என்று சித்தரித்துக் கொண்டிருக்கு. அப்ப இந்த ஒரு பேட்டில் அங்க போய் கொண்டிருக்கிறது. யார் முதன்மையா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே ஷேடோ பாக்ஸிங் தான். யாரு யோகியும் வந்து மோதிக்கு எதிராக ஒன்றும் சொல்ல மாட்டாரு, இவரும் வந்து மோதியும் வந்து யோகிக்கு எதிராக ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர்களுடைய படைகள் தான் இதுல வந்து மோதி கொண்டு வெளியே பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா நான் இன்னும் சொல்றேங்க, ஒரு மேட்டர் கூட வெளியே வந்திருக்காரு. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நடந்த விஷயம் இங்க இப்போ அங்கங்க கோயில் கிட்ட இருக்கிற கோயில் எல்லாம் பல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கு. மத்திய பிரதேசல ஒரு கோயில்ல நடக்கிற அயோக்கியத்தனம் இந்த மாதிரி பல கோயில்ல வந்து எவ்வளவு திருடுறாங்க அந்த விஷயத்தை வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு கான்டெக்ட் இருக்கிறது. அப்ப பாஜக என்பது ஒரு யுனைடெட் ஹவுஸாக இன்னைக்கு கிடையாது. இது முதன்மையான விஷயமா இருக்கிறது. இரண்டாவதாக யோகி இந்த எலெக்ஷன் வந்து ஜெயித்து வந்துட்டார் என்றால் அப்புறம் அவருக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடிய அந்த இடம் என்பது ரொம்ப எளிதாக அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து RSSக்கும் பிடிக்கவில்லை, பிஜேபிக்கும் பிடிக்கவில்லை. வேற ஒன்றும் கிடையாது. இவர் RSS காரன் கிடையாது. இவர் வந்து கோரக்நாத் மடத்தை சார்ந்தவர். இவருக்கும் RSSக்கும் இது வாய்க்கா சண்டை மாதிரி இருக்கின்ற சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். இவரை RSS வந்து இவர் ஒத்துக்கொள்ள மாட்டார், RSS இவரை ஒத்துக்கொள்ள மாட்டாரு. அப்போ இவர் என்பது வந்து இவருடைய அந்த கேட்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா நார்தர்ன் யூபி, அதுக்கப்புறம் வந்து நேபாள்ல இவர் ஒரு ஒரு செயின்டாக தான் பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் யோகியினுடைய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப யோகி இந்த தேர்தலை ஜெயித்து விட்டார் அப்புறம் அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அதாவது யூபியை தக்க வைத்து விட்டேன், 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமாக நான் வந்து செய்துட்டேன் அப்படின்னு வந்து அவர் தாராளமாக சித்தரிக்கலாம். அப்ப அது ஒரு பெரிய டேஞ்சராக இன்னைக்கு வந்து மோதியினுடைய பாஜக காணுகிறது. RSS இன்னும் அதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவில்லை என்பதுதான். அதாவது RSS பொறுத்தவரை வேணா அதிகாரத்தில் உட்கார்ந்து போட்டும் நம்மளை வந்து சீண்டக்கூடாது, நம்மளுடைய விஷயங்கள் வந்து நாம் வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும், நாம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். யோகி அதுக்கு ஒரு படி மேலேயே போய் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்களை துன்புறுத்தல்கள் எல்லாம் மோதிக்கு தான், மோதியை விட யோகிக்கு தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மோசார நபரா இருக்கிறாரு. நம்பர் 1 யார் உலகத்துல எகெயின்ஸ்ட் முஸ்லிம்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் தான். இதுதான் முதன்மையான விஷயமா இருக்கிறது. அப்ப இது வந்து அப்ப யோகி அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு விட்டார் என்றால் அடுத்ததாக அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகரிக்கிறது. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன்ல வந்து பாஜகக்குள்ளாலேயே வந்து பல வேறுபட்ட நிலைகள் இருக்கிறது. அப்ப இதுலதான் காங்கிரசினுடைய இந்த டிமாண்ட் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு வயபிள் கட்சியாக மாறி இனி இப்போ அகிலேஷ் யாதவ் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டு நடக்கின்ற ஒரு கட்சியாக நாங்கள் இருப்போம். நம்மளுடைய இலக்கு என்பது இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எஸ்பியில் இருக்கின்ற நம்முடைய அகிலேஷ் யாதவ் வந்து முதல்வராக்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசினால் தாராளமாக என்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க அகிலேஷ் யாதவ், நீங்க சொல்லுங்க எங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் நீங்க அசஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. அசஸ் பண்ணிருப்பீங்க நீங்க, அதுக்கு ஏற்புடைய ஒரு நம்பர் வந்து எங்களுக்கு கொடுங்க தாராளமாக சொல்லியிருப்பார்கள். ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய பி டீம் தான் பல இடங்கள்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரால, மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம், மகாராஷ்டிரால என்ன அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய குழப்பம் நடக்கிற இடத்துல வந்து காங்கிரஸ்ல வந்து இனியும் ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்டோ இல்லையாண்டோ ஒரு போராட்டமோ ஒண்ணுமே கிடையாது. ராஜஸ்தான்ல வந்து எங்க இருக்காருன்றதே தெரியவில்லை பிஜேபி அதிகாரத்துக்கு வந்த பிறகு. அப்ப இதுதான் அந்த என்டையர் ஹிந்தி மாநிலங்களை பார்த்து டிமார்க் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தி மாநிலங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால் காங்கிரஸ் வந்து பல இடங்களிலும் பிஜேபியினுடைய பி டீமாக விளையாண்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறார்கள். இது பிஜேபியினுடைய காங்கிரஸ்குள்ளால் இருக்கின்ற விளையாட்டம். அதாவது இவ்வளவு டிவைடட் ஹவுஸ் பிஜேபி இருக்கும்போது தாராளமாக எஸ்பிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எஸ்பி எப்ப வர முடியும்னு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், அப்பதான் எஸ்பி வர முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா பாஜகவுடைய அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த், தேர்தல் ஆணையம் என்ன இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இது எடுத்துங்க, இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் வந்து சூறையாடி விட்டு தன்னுடைய ஒரு கைப்பாவையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிலிருந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு அப்ரோச் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அங்க லோக்கல் காங்கிரஸ் என்பது பிஜேபி கிட்ட இருந்து என்னென்னமோ வாங்கி
பிழைக்கின்ற ஒரு அரசாங்கம், ஒரு 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 அமைப்பாக நான் காண்கிறேன். அதனாலதான் இப்படியான டிமாண்ட் வைக்கிறார்கள். சார், பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பனிப்போரை வந்து நீங்க சுட்டி காட்டினீங்க. அங்க இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸை வந்து நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க. இவ்வளவு பல மக்கள் பிரச்சனைகள் வந்து அங்க ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவைகள் எல்லாம் பிரதானப்படுத்தி பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு அப்போசிஷன் யூனிட்டியை வந்து பேணி காக்கக்கூடிய இடத்துல ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. ஆனால் இப்போ எல்லா மாநிலத்திலும் என்னெல்லாம் செஞ்சாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த பீகார் எலெக்ஷன்ல என்ன செஞ்சாங்களோ, தமிழ்நாடு எலெக்ஷன்ல என்ன செஞ்சாங்களோ, பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல என்ன செஞ்சாங்களோ, சேம் ஆஸ் ஊபியிலையும் வந்து அதே பாணியை கடைபிடிச்சு அந்த மாநில கட்சியும் காலி பண்றதுக்கான வழிதான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இதன் மூலியமா நம்ம வந்து எழ தோணுது. ஏன் இருக்காது? பாண்டிச்சேரியில என்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணாங்க? பாண்டிச்சேரியே எடுத்துங்க. மொத்தம் 30 சீட்டு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. உங்களுக்கு இவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு, திமுக இவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு எடுத்தாங்க. அதன் பிறகு கூட அந்த சீட்டுகளோட காங்கிரஸ்காரன் போய் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, திமுக சீட்ல போய் காங்கிரஸ்காரன் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பிஜேபி கிட்ட காசு வாங்கலன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அது என்ன, அது பொது புத்திக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஒத்தாசை பண்ணுகின்ற ஒரு கூட்டமாக இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ் இருக்கிறது. ஏறத்தாழ அதே மாதிரி தான். ஏங்க, ஒரு சாமானிய புத்தி இருக்கின்ற ஒரு நபர் வந்து நம்முடைய முதல்வருக்கு எதிராக, பாண்டிச்சேரி முதல்வருக்கு எதிராக போய் நிப்பாங்களா? அப்போ வேணுமென்றே அங்க போய் நின்று நான் தோக்கணும்னு தான் போய் நிக்கிறாரு வைத்திலிங்கம். ஏன் போய் நிக்கிறாரு அங்க? உங்களுக்கு ஒரு தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில போய் நிக்க வேண்டியதானே? ஏன் வந்து ரங்கசாமிக்கு எதிராக வந்து நீங்க வந்து ஃபைட் பண்ண பாக்குறீங்க? அப்ப உங்களுக்கு ஜெயிக்க வேண்டும்ன்ற எண்ணமே கிடையாது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக தான் தெரிகிறது. இப்ப தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் கூட மிக எளிதாக வந்து ராகுல் காந்தி மே 10ஆம் தேதி வந்தார். மு.க. ஸ்டாலின் சந்தித்திருக்கலாம். இல்லை என்றால் போன் போட்டு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் இதுக்கு வந்திருக்கேங்க, உங்களை பார்க்க இயலவில்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்து போயிருக்கலாம். அது சொல்லாம வச்சு இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் பாக்கி இருக்கிற நபர்களும் வந்து பேசின பேச்சு இருக்கு. அதுக்கு ஒரு 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 அது தெளிவாக வந்து திமுக நம்ம கூட எப்பவுமே இருக்கக்கூடாது, இருந்து விட்டால் இனி அடுத்ததாக இவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள், நாம கூட டெல்லியில அதிகாரத்தில் வந்து விடுவோம், காங்கிரஸ் வந்து டெல்லியில அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று நம்புகின்ற ஒரு கும்பல் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது, பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது, பீகார்லயும் இருக்கிறது, இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அது மத்திய பிரதேசம் இருக்குதுங்க. அந்த கும்பல் தானே மத்திய பிரதேசம் வந்து எலெக்ஷனே தோத்தது. சோ ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறது. இந்த கும்பல்னாலதான் வந்து பாஜக வந்து மறுபடியும் தேர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது. எங்க குஜராத்தில் இருந்தது, குஜராத்ல வந்து 5வது முறையாக வந்து அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காங்கிரஸ் தானே காரணமா இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் பிஜேபி வாங்குறது இருக்கிறது. பிஜேபி வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் பர்ச்சேசரா இருக்காரு. எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து எம்எல்ஏசி எம்பிஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிறது. அதை கேள்வி கேட்க சுப்ரீம் கோர்ட் கூட இன்னைக்கு கிடையாது. தேர்தல் ஆணையம் ஆஃப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம். அவங்க நான் இப்போ சொல்றேங்க, அந்த நிர்வாச்சக சதன் என்பது ரொம்ப நல்ல பில்டிங். தாராளமாக அந்த பில்டிங் வந்து வாடகைக்கு விட்டுட்டு இதுலயோ ஆபீஸ்லயோ இல்லை என்றால் RS வந்து 13 டவர் கட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒரு மூலையில வச்சா போதும்ன்ற நான் நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்தை. இந்த ஆள் இந்த ராஜீவ் இருந்த வரை வந்து அது பிரச்சனைக்குரிய ஒரு இடமாகத்தான்றது. இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் அதை விட மோசமா இருக்கிறது. ஒவ்வொரு தலைமை தேர்தல் ஆணையம் 2014 இருந்து பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து தன்னுடைய அந்த வேலைகளை செய்தார், அசோக் கெம்கா. அவரை வந்து தூக்கி போட்டாங்க. அதன் பிறகு வந்து அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டு அதன் பிறகு வந்து அவர் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போயிட்டாரு. அதை தாண்டி ஒரு நபர் 2014க்கு பிறகு ஒரு நபர் கூட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயமோ இல்லை என்றால் மோடி வந்து இந்த விஷயத்தை தவறாக செய்து விட்டார் என்று அதற்கு கேள்வி கேட்கிறதோ செஞ்சதே கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க வந்து இப்போ காங்கிரஸ் என்பது வந்து என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்திகளும் பாண்டிச்சேரியில் இருக்கிற வைத்தியலிங்கங்களும் அதே மாதிரி யூபியில இருக்கிற நபர்களாலும் சரி, இல்ல இன்னைக்கு வந்து பீகார்ல இருக்கிற நபர்களாலும் சரி, அனைவரும் வந்து முழுக்க முழுக்க பாஜகவனுடைய பி டீமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை ஒரு ஸ்டோரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த காங்கிரஸை வச்சு நம்ம எந்த ஜனநாயகத்தை நம்ம மீட்டு எடுக்க போகிறோம்? வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன் ரொம்பவே குரூஷியலா இருக்க போகுது. ஏற்கனவே பல பிராந்திய கட்சிகளை வந்து உடைத்து அதனுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு, மிகவும் அச்சமூட்டும் விதமாக இருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், விமென்ஸ் ரிசர்வேஷன், இது மாதிரி பல முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வர போறாங்க. இதுல எந்த அளவுக்கு அப்போசிஷன் யூனிட்டி வந்து இருக்க போகுது,
முறியடிக்க முடியுமா பாஜகவோட சூழ்ச்சிகளை என்கிற பல மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் இருக்கு சார். மில்லியன் டாலர் கொஸ்டின் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு கொஸ்டின் கிடையாது. இல்ல அவங்க பாட்டுல பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான். இது வந்து இந்த காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை. ராகுல் காந்தி எங்க அந்த கேள்வி வருது இல்லையா? எங்க இருக்காரு இப்போ? எங்கன்னு கேக்குறாங்க. வேர் இஸ் ராகுல் காந்தி? ஏதோ இது ஹாலிடே போயிருக்காரப்பா. முழு நேர அரசியல்வாதிகள் மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல வந்து நிக்க முடியும். ஒரு 76 வயதான ஒரு மனிதர் அவர் வந்து ஆஸ்திரேலியா போறாரு, நியூசிலாந்து போறாரு, எங்க போறாரு, அப்கோர்ஸ் நல்ல சூப்பரான இடங்கள் தான். போயிட்டு அங்க வந்து கிரவுட்ஸ் அட்ரஸ் பண்றாரு, தன்னுடைய இந்தியன் டயஸ்போரா அட்ரஸ் பண்றாரு. அதன் பிறகு வந்து இங்க வந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவர் எங்க இருக்காருன்னு நமக்கு தெரிகிறது. ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் கிடையாது. ராகுல் காந்தி நடுவில் வந்து பிரேக் போயிடுவாரு. பிரேக் போறது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் உங்களுடைய எதிரியும் அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். எதிரி அதை செய்யவே மாட்டேங்கிறாரு. எதிரி ஃபுல் டைம் வந்து அரசியல் தான் இருக்காரு. எதிரி ஃபுல் டைம் வந்து எப்படி காங்கிரஸை வந்து முறியடிக்கணும், எப்படி யாரை அடுத்து வாங்க முடியும் என்ற அந்த யோசனையில் தான் இருக்கிறாரு. எங்கிருந்து காசு வரும், யாருக்கு அது கொண்டே கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க 10 நாளோ 15 நாளோ நீங்க டூர்ல போயிட்டீங்கன்னா எத்தனை பேர் வந்து அந்த பக்கம் மாற போறாங்க? அப்ப இந்த காங்கிரஸை நம்பியோ ராகுல் காந்தியினுடைய தலைமையை நம்பியோ நிச்சயமாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுல ஒரு மாற்றம் வராது என்பதுதான். இல்லை என்றால் 22 பேர் நபர்களை வந்து பாராளுமன்றத்தில் வச்சிருக்கின்ற திமுகவை வந்து சீண்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப காங்கிரஸ் மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் எல்லாருமே போயிருக்காங்க. சிலர் வந்து சில மோசமான கருத்துக்களை வந்து திமுக எதிராக வெளியிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி பேசின அளவுக்கு வந்து யாராச்சும் பேசியிருக்காங்களா? திமுகவை பத்தி யாராச்சும் பேசியிருக்காங்களா? அதாவது உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ்னு ஒண்ணு இருக்கும். பிரவீன் சக்கரவர்த்தியை மயிலாடுதுறை 2024ல காங்கிரஸ் வைக்க வேண்டும் என்று கருதியது. அவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை. திமுக சொல்லிச்சு முடியவே முடியாதுன்னு சொல்லிச்சு. இதுதான் அவருடைய பர்சனல் கிரட்ஜ் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அது நமக்கு புரியுது. ஆனால் உங்களுடைய அரசியல் கட்சி வாட் யூ ரெப்ரசென்ட் என்பது அதை விட பெரிய ஒரு விஷயம். அவர்களுக்கு இவருடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது என்று தெரிகிறது. அது அந்த ஒரு அறிவே இல்லாத ஒரு மனிதராக இருக்கும்போது நாம எப்படி வந்து ஒரு காங்கிரஸை வந்து நம்ப முடியும் என்றது இல்லையா? அதாவது அவர் பேசிக்கொண்டே போகிறார். ஆனா தலைமையில இருந்து ஒரு கண்டனம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி என்ன நினைக்கும்? இந்த கட்சி நிச்சயமா என்ன நினைக்கும் பாத்தீங்கன்னா, சரிங்க இவனு கூட போயிட்டு நம்ம என்ன எதுக்கு மாரடிக்கணும்? பிஜேபி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இடி ரைட் இந்த மாதிரி லோட்டல் எல்லாம் நடக்காது என்ற அந்த முடிவுக்கு ஒரு பிராந்திய கட்சி வருமா வராதா? அதான் நான் கேட்கிறேன். அதாவது இதுவரை வந்து எந்த அளவுக்கு வந்து இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் போட்டு ஒவ்வொரு அமைச்சர்களையும் போட்டு பொறாண்டி எடுத்துக்கொண்டிருந்ததோ அது இன்னைக்கு வந்து நிக்க போறது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, காங்கிரஸ் தான். உடனே கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் ஒரு ஆமா எனக்கு கொடுக்கவில்லை, எனக்கு இதுல வருத்தம் இருக்கிறது, திமுக தலைமை இப்படி செய்திருக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு பேச்சை நடத்திவிட்டு அதே நேரத்தில் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு அப்படி இருந்தாலும் கூட திமுக தான் நீங்க வந்து என்னது திராவிட கொள்கைகளை வந்து பேசுகின்ற ஒரு கட்சியா இருக்கிறது. நிச்சயமாக திமுகவும் தாவேகாவும் எல்லாமே தேவைப்படுகிறது. இந்தியாவுடைய ஒரு அடுத்த ஒரு அரசாங்கத்துக்கு இவர்கள் அனைவரும் தேவைப்படும் இப்படி பேசி கூட போயிருக்கலாம். அது கூட இல்லாமல் தன்னுடைய அந்த பர்சனல் கிரட்ஜை வந்து அவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய கிரட்ஜாக மாத்தி அதுல பேசுகின்ற அந்த பேச்சு இருக்கு இல்லையா? அதுலதான் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிராந்திய கட்சி நினைக்கிறது இவங்க கூட போய் உட்கார்ந்து பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. அப்ப காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவர்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவினுடைய இந்த பல விஷயங்கள் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை நிலை. அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப காங்கிரஸை தாண்டி அடுத்த ஒரு கட்சி வர வேண்டி இருக்கிறது, இல்லைன்னா ஒரு கூட்டணி வர வேண்டியது இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸை வந்து கழட்டி விட்டு, எஸ்பி வந்து கழட்டி விட்டு, சமாஜ்வாதி பார்ட்டி கழட்டி விட்டு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் என்பது எஸ்பியினுடைய தலைமையில் நடந்தால்தான், அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைமையில் நடந்தால்தான் அடுத்த ஒரு சேலஞ்சாக கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸை நம்பி பிரயோஜனமே கிடையாது என்பதுதான் உண்மைகளே. இறுதியான ஒரே ஒரு கேள்விதான், ஒரு ரத்தின சுருக்கமா பதில் செய்யுங்க சார். இந்த காங்கிரசினுடைய இந்த போக்கு என்பது நாளைக்கு விஜய்க்கும் ஏற்படக்கூடும் அல்லவா? அவரும் பிவேரா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தானே நிச்சயமா இருக்கணும். நிச்சயமாக அப்படித்தாங்க இருக்குது. யார வேணாலும் எப்ப வேணாலும் கட்டி விட்டு நான் போவேங்கிறது. அதாவது 2 தேசிய கட்சிகளும் செய்கின்ற அந்த சூறையாடல் இருக்கு இல்லையா? பிராந்திய கட்சிகளை சூறையாடுகிறது எப்படி என்பது நீங்க மிக தெளிவாக கத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் வந்து செயல்படுகின்ற கட்சிகளாக இருக்கிறது. தாராளமாக அதிமுக வந்து பாஜக காப்பாத்தி இருக்கலாம். அது செய்யவே இல்லை.
டாய் அந்த பக்கம் போனீங்கன்னா இம்மீடியட்டாக சிபிஐ ரெய்டு இல்லைன்னா இவன் பிடிச்சி உள்ள போட்டுருவான்ட்டு தாராளமாக சொல்லியிருக்கலாம். சொல்லவே இல்லை. அப்போ அந்த கட்சியை வந்து நலிந்து போக ஒரு 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 காரணமாக இருந்த ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். அதே மாதிரி தான் காங்கிரஸும். காங்கிரஸ் வந்து திமுக கூட இருந்து உள்ளே உட்கார்ந்து சதி செய்து இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து திமுக மேல கெடுதல் விளைவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுதல் விளைவிச்சு இன்னைக்கு வந்து வெளியே போயிருக்காங்க. சோ எல்லா இடத்துலயுமே வந்து காங்கிரஸினுடைய அந்த அப்ரோச் ஆனாலும் சரி, பிஜேபியினுடைய அப்ரோச் ஆனாலும் சரி, ஒரே அப்ரோச் தான் இந்த பிராந்திய கட்சிகளை வளர விடக்கூடாது என்பதுதான். அதனால பிராந்திய கட்சிகள் எல்லாமே ஒன்னா வந்து அவர்கள் வந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும். நிச்சயமாக பீகார்ல அதை செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை. அதனால் அதிகாரம் போய்விட்டது. இப்போ அடுத்து எஸ்பி அந்த தவறை செய்யாது என்று நான் கருதுகிறேன். அகிலேஷ் யாதவ் 2022 முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், ஏங்க நான் வெயிட் பண்ணிட்டானுங்க இருக்கேன். காங்கிரஸ் இதுல இருந்து தலைமையில இருந்து காவலே வரமாட்டேங்குதுங்க. நான் அவளை சேர்க்கணும்னு தான் பார்த்தேன் என்று அவ்வளவு ஒரு ஆதங்கத்தோடு அவர் வந்து பேசினார். பல இடங்கள்ல வந்து என்ன காங்கிரஸினுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தானுங்க, நாங்க எல்லாமே நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் புடுங்க முடியாது என்ற அந்த ஒரு துவனி, அந்த அந்த ஒரு அந்த நான் தான் அடுத்தது வந்து கிங் இன் வெயிட்டிங்னு இருக்கு இல்லையா, அதுல இருந்து இவர்கள் வந்து கீழே வர வேண்டும். அது கீழே எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் வந்து இந்த பிராந்திய கட்சிகள் யாருமே காங்கிரஸ் பக்கமே தலை வச்சு படக்கூடாது. அது இல்லாமல் வேற வழி இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.